2025 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வடமாகாண உள்ளாட்சி ஆணையாளர் ஒரு கடிதம் வந்து தவிசாளருக்கு அனுப்பப்பட்டது. தவிசாளர் செயலாளர் நேற்று தான் தவிசாளருக்கு இந்த கடிதம் தெரியும். இப்படி கடிதங்கள் வந்தால் அது செயலாளர் என்று தனிப்பட்ட பெயர் போட்டு வந்தால் நீங்கள் செயலாளர் பாருங்க. தவிசாளர் செயலாளர் வந்தால் உடனே தவிசாளருக்கு தெரியுங்க. 11ஆம் மாதம் வந்த கடிதம் 5ஆம் தேதி வந்த கடிதம் இப்போ 1ஆம் மாதம் நேற்று 19ஆம் தேதி தான் தவிசாளருக்கே தெரியும். இரண்டா இதில் அவர் ஒரு சுற்று நிர்வாகம் ஒன்றிடம் சர்க்குலர் ஒன்றிடம் என்னென்ன விளங்கியல அதில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா வணிக நிறுவனங்களுக்கான இசைவு சான்றிதழ், அதாவது குடிபுகு சான்றிதழ் சிஓசி கேட்டிருக்கிறார். நகரசபை எல்லைக்குள்ள இந்த எல்லை அதிகார எல்லைக்குள்ள காணப்படும் மேற்படி நிறுவனங்களுக்கு வியாபார உரிமம் வழங்குதல் மற்றும் வியாபார வரி அறவிடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுது குறித்த வணிக நிறுவனங்கள் குடிபுகு சான்றிதழனை பெற்றுக்கொண்டு தொடர்பான ஆவணங்களினை பெற்று பரிசீலித்து குடிபுகு சான்றிதழனை பெற்றுக்கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டும் வியாபார உரிமம் மற்றும் வியாபார வரி அறவிடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்ற போட்டுள்ளார். அவ்வாறு இல்லாவிட்டால் வியாபார உரிமத்தை ரத்து செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தங்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனுப்பியிருக்கிறார். இப்ப நாங்கள் எங்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கௌரவ தவிசாளர் அல்லது எங்களுடைய செயலாளர் அவருக்கு அறிக்கப்படுவது என்னன்னு சொன்னால் 1952ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபை சட்டத்தின்படி கடந்த வடக்கு மாகாண சபையால் இயற்றப்பட்ட நியமன துணை விதிகள் 2016 தேதி விசேட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசில் அதிவிசேட வர்த்தமானில வெளியிடப்பட்டிருக்கு. அன்றைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய காவி விக்னேஸ்வரன் அவர்களாக இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு வியாபார நிறுவனங்கள் இந்த நகரசபை எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் துறைகளுக்கான அனுமதிக்கான அந்த படிவங்கள் எல்லாம் அதுல காட்டப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு தெரியும். அந்த உதாரணத்துக்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். விண்ணப்பதாரியின் விவரம், முழு பெயர், நிரந்தர முகவரி, கிராம அலுவலர் பிரிவு, அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, தொழில் ஆரம்பிக்கப்பட்ட திகதி, தொழிலின் தன்மை, தொழில் நிலைய முகாமையாளர், பிரதிநிதியின் பெயர், தொலைபேசி இலக்கம், கட்டடம் வாடகைக்கு பெறப்பட்டதாயின் உரிமையாளரின் பெயர், முகவரி, கடந்த ஆண்டு உரிமம் பெறப்பட்டதா, ஆம் இல்லாட்டி இல்ல என்று சொல்லி போட்டு விண்ணப்பதாரின் கையொப்பம். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தா தெரியும் சோலைவரி பகுதியின் ஒரு ஆவணம், நிர்வாக பகுதி உத்தியோகத்தை அதை உறுதிப்படுத்தணும். அடுத்தது வந்து வருமான பகுதியின் அறிக்கை இருக்குது. அதுக்கு பிறகு சுகார வைத்திய அதிகாரின் அறிக்கை. அதுக்கு பிறகு கடைசியாக கௌரவ தவிசாளர்கிட்ட செயலாளர்கிட்ட சிபாரிசு. அதுக்கு பிறகு தவிசாளர்கிட்ட கையெழுத்தோட அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும். இந்த இடத்துல எங்கேயும் சொல்லப்படையில கட்டட அனுமதி சான்றிதழ், அது குடிபுகு அமைவு சான்றிதழ் புறவணும் என்று சொல்லி மாகாண சபை நியமன துணை விதிகள்ல வந்து அந்த இதுல சொல்லப்படவில்லை. ஆனா இதை மீறி அந்த உள்ளாட்சி ஆணையாளர் என்னன்னு சொன்னால் அவர் அந்த வந்த வர்த்தக மாநில பிரிவு 44 சொல்லப்பட்டிருக்கு. இந்த துணை விதிகள் உள்ளடக்கப்பட்ட யாராயினும் ஒரு ஏற்பாட்டை மீறுவதற்கான அல்லது முடிப்பதற்கான தவறு தொடர்பில் உரிய தத்துவம் கையளிக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தினால் தவறொன்றுக்கு யாரேனும் ஒருவர் குற்றவாளியாக காணப்படும் எடுத்து இந்த குற்றம் தொடர்பில் 252வது அத்தியாயமான நகர சபைகள் கட்டளை சட்டத்தின் 153ஆம் பிரிவின் 2ஆம் உபபிரிவில் குறிப்பிட்டுள்ள அபராதத்துக்கு ஆளாகுதல் வேண்டும். அத்துடன் இந்த ஏதேனும் தவறொன்று தொடர்பில் உரிய தத்துவம் உள்ள நீதிமன்றத்தினால் தவறொன்றுக்கு யாரேனும் ஒரு குற்றவாளியாக காணப்படும் இடத்து மேலே துணை விதிகளில் குறிப்பிட்டுள்ளவாறு அபராதத்துக்கு உள்ள ஆளாக்கப்பட்ட எவரேனும் ஆளுநர் இதனை மேலும் மீறுமிடத்து அல்லது முடிக்கும் இடத்து மேலே 153ஆம் பிரிவின் 2ஆம் உபபிரிவில் குறிப்பிட்டுள்ள மேலதிக அபராதத்துக்கு உட்படுதல் வேண்டும். அது சொல்லப்பட்டு இந்த கூறிய இந்த விடயங்களை தவிர வேற ஒன்றும் இதில் கேட்கப்படவில்லை. இந்த விடயங்களை அவர் சமர்ப்பிக்காட்டித்தான் இந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்லலாம். ஆகவே இது சட்ட ரீதியாக இந்த உள்ளாட்சி ஆணையாளர் அனுப்பின இந்த கடிதம் சட்டத்துக்கு முன்னானது. அதுவும் நாங்கள் வடக்கு மாகாண சபை எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் மாகாண சபை நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உள்ளாட்சி ஆணையாளர் தன்னுடைய தாண்டோண்டித்தனமாக இப்ப காலத்துக்கு காலம் உள்ளாட்சி ஆணையாளர்கள் மாறுவார்கள், பதவிக்கு வருவார்கள், வந்தோன்னு இப்படி ஒரு வேலை எங்களுக்கு கட்டடங்கள் அனுமதி பெற்று கட்டப்பட வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. சிஓசி அல்லது குடிபுகு சான்றிதழ் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த நான் நினைக்கிறேன் எங்கட நகரசபை எல்லைக்கு இருக்கலாம், இல்லது யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் எங்கேயாவது இருக்கலாம், கட்டடங்கள் கடந்த காலங்களில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும். குறிப்பாக 2010க்கு பிறகுதான் யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகுதான் அனுமதி பெற்று வியாபார நிலையங்கள் அல்லது கட்டடங்கள் அமைக்கப்படும். ஆனால்
அதற்கு முதல் தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இந்த சவாச்சேரி நகரச வர்த்தகர்களை பார்த்தா தெரியும் 50 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியாக தொடர்ச்சி கொண்டிருக்கணும் 50 வருடத்துக்கு மேல உரிமம் பெற்றுக் கொண்டிருக்கணும். ஆகவே தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இந்த முறை நான் நேற்று கேட்கிறேன் கிட்டத்தட்ட 35 வரையான விண்ணப்பதாரிகளை திருப்பி அனுப்பியிருக்கணும். விண்ணப்ப படிவத்தை பெற்றுட்டு சிஓசியை கொண்டு வான்னு சொல்லி. ஆகவே எங்களுக்கு மட்டுமில்லை வடக்கு மாகாணத்தில் இருக்கிற எல்லா உள்ளாட்சி மன்றங்களுக்கும் இதை எதிரான ஒரு நடவடிக்கை. இந்த வடக்கு மாகாண சபை வெளியிட்ட இந்த அதிவிசேட வர்த்தமானியை மீறி அவர் இந்த உரிமத்தை ரத்து செய்து சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வாறு உள்ளாட்சி ஆணையம் கோர முடியாது. ஆகவே ஒரு சட்ட முரணான இந்த கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க உடனடியாக உள்ளாட்சி ஆணையாளருக்கு நீங்க அறியுங்க. இந்த இப்படியான கடிதங்கள் எங்களுக்கு தேவையில்லை. என்ன சட்டம் சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகாரிகளோடு நாங்கள் முரண்படையில என்னன்னு சொன்னா இப்படியான பிழையான வழிநடத்தினால எங்களுடைய வியாபாரிகள் பாதிக்கப்படணும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு ஒரு இதுல நாங்கள் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்ததுன்னு சொன்னா இன்றைக்கு பெட்ரோல் செட்டா இருக்கிறார் உதாரணத்துக்கு அது ஒரு பெட்ரோல் செட் என்ன சொல்றது அனுமதி இல்லாம நடத்த முடியுமா? இல்ல, உரிய அனுமதிகளை பெற்று தான் ஒரு பெட்ரோல் நிலையம் நடந்து கொண்டிருக்கணும். அதற்கு இந்த வியாபார வரி பணத்தை சான்றுகளை மீற புதுப்பிக்க சிஓசியை கேட்கிறீங்க. சிஓசி இருந்து அந்த நிலையமே ஆரம்பிக்கப்பட்டு அதே போல எங்க நகரில் இருக்கக்கூடிய எந்த வர்த்தக நிலையம் என்றாலும் தொடர்ச்சியாக சட்ட ரீதியாக அனுமதி பெற்றுத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் அல்ல, இனி இதுக்கு பிறகு 2026க்கு பிறகு புதுசாக வியாபார நிலையத்துக்கான அனுமதி பெறுகின்ற பொழுதும் கூட இந்த சிஓசி குடிபுகு அமைவு சான்றிதழை கேட்க முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம்.